நாள் 5. கர்த்தர் மேல் நம்பிக்கை. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது தன் தகப்பனின் வார்த்தைக்கு இணங்கி போருக்குச் சென்றிருந்த தமது சகோதரர்களை பார்க்க வருகிறான். அப்பொழுது இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கொருவர் எதிராக அணிவகுத்து நிற்கிறார்கள். பெலிஸ்திய வீரன், இஸ்ரவேலில் என்னோடு சண்டை போட திறமையுள்ள வீரன் இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். அவன் என்னை வென்றால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் வென்றால் நீங்கள் எங்களை சேவிக்கணும் என்று சொல்கிறான். அவனை பார்த்தாலே இஸ்ரவேலின் வீரர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். அதை பார்த்த தாவீது, இஸ்ரவேலின் தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். பிற்பாடு தாவீது சவுலை நோக்கி, கோலியாத்தின் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. நான் போய் பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். சவுல் தாவீதை பார்த்து, யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். அதற்கு தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தன் கைக்கு தப்புவிப்பார் என்றான். பிற்பாடு தாவீது தடியையும் கூழாங்கற்களையும் எடுத்துக்கொண்டு யுத்தத்திற்கு போனான். பெலிஸ்தியன் தாவீது அண்டைக்கு வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவன் முன்பாக நடந்தான். பெலிஸ்தியன் தாவீதை கண்டு, தடிகளோடு வர நான் நாயா என்று சொல்லி தாவீதை தன் தேவர்களை கொண்டு சபித்தான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, ஆகாயத்து பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் உன்னை உணவாக கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது, நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தம் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். பெலிஸ்தியன் தாவீது கிட்ட வருகையில் தாவீது தீவிரமாக அந்த சேனைக்கும் பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் பெலிஸ்தன் நெற்றியில் பதிந்தது. பெலிஸ்தியன் தரையில் முகங்குப்புற விழுந்தான். பெலிஸ்தியனின் பட்டயத்தை எடுத்த தாவீது அவன் தலையை வெட்டி போட்டான். தாவீதின் நம்பிக்கையை கர்த்தர் ஜெயமாக மாற்றினார். ஆமென்.